ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 2வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். மகார்ணவ விகூர்ணிதம் மகார்ணவ விகூர்ணிதம் கமலமேவ தத்கேவலம் கமலமேவ தத்கேவலம் விலோக்ய ததுபாஸ்ரயம் விலோக்ய ததுபாஸ்ரயம் தவ தனும் துநாலோகயன் தவ தனும் துநாலோகயன் கயேஷ கமலோதரே கயேஷ கமலோதரே மகதி நிஸ்ஸகாயோ ஹ்யகம் மகதி நிஸ்ஸகாயோ ஹ்யகம் குதஸ்விதிதமம்புஜம் குதஸ்விதிதமம்புஜம் சமஜனீதி சிந்தாமகாத் சமஜனீதி சிந்தாமகாத் மகார்ணவ விகூர்ணிதம் கமலமேவ தத்கேவலம் மகார்ணவ விகூர்ணிதம் கமலமேவ தத்கேவலம் விலோக்ய ததுபாஸ்ரயம் தவ தனும் துநாலோகயன் விலோக்ய ததுபாஸ்ரயம் தவ தனும் துநாலோகயன் கயேஷ கமலோதரே மகதி நிஸ்ஸகாயோ ஹ்யகம் கயேஷ கமலோதரே மகதி நிஸ்ஸகாயோ ஹ்யகம் குதஸ்விதிதமம்புஜம் சமஜனீதி சிந்தாமகாத் குதஸ்விதிதமம்புஜம் சமஜனீதி சிந்தாமகாத். இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பதங்களை பிரித்து இப்போ பார்க்கலாம். அப்போ பிரம்மா என்ன செய்தார்? மகார்ணவ, ஆர்ணவம் அப்படின்னா கடல். ஸோ அந்த பெரிய கடல், எந்த கடல் அது? பிரளயக்கடல். விகூர்ணிதம், அதில் அசைந்து கொண்டிருக்கிற. தத்கமலம், அந்த தாமரை. கேவலம் ஏவ விலோக்கிய, அது ஒன்றை மட்டுமே அவர் பார்த்தார். இங்கே கேவலம்ங்கிற வார்த்தை நமக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தலாம். கேவலம்னா இப்போ தமிழில் பழக்கத்தில் என்ன அர்த்தம்? அதுக்கு மட்டமானது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் சமஸ்கிருதத்தில் அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. ஒன்லி ஒன், அது மட்டுமே அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது ஒன்றே ஒன்று, அந்த மாதிரி அர்த்தம். ஸோ பிரம்மா அந்த தாமரையை மட்டும்தான் பார்த்தார். தத் உபாஸ்ரயம், அந்த தாமரைக்கு ஆதாரமாக அல்லது அந்த தாமரையை தாங்கின்றிருக்கின்ற தவ தனும், தங்கள் திருமேனியை ந ஆலோகயன், பார்க்கவில்லை. அதாவது பட்டத்திரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு தெரியறது சுவாமி நீருக்குள்ளே இருக்கார், பள்ளி கொண்டிருக்கார், அவர்கிட்டேருந்து இந்த தாமரை வெளிவந்திருக்கு, அந்த தாமரையில் பிரம்மா உட்காந்துருக்காருன்னு. ஆனால் பிரம்மாவுக்கு அந்த பெரிய பிரளயக்கடலையும் அந்த தாமரையும் தவிர எதுவுமே பார்க்க முடியல. அதனால் அவருக்கு பகவானோட திருமேனி தெரியல. மகதி கமலோதரே, இந்த தாமரையோட நடுவில் நிஸ்ஸகாயகி, சகாயம் அப்படின்னா உதவி இல்லையா? நிஸ்ஸகாயனா உதவி எதுவும் இல்லாமல், துணை எதுவும் இல்லாமல். ஏஷ அகம் கக, இப்படி இருக்கிற இந்த நான் யார்? குதஸ்வித் இதம் அம்புஜம், எங்கிருந்து இந்த தாமரை சமஜனி தோன்றியது? இது சிந்தாமகாத் என்று சிந்திக்கத் தொடங்கினார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். மகார்ணவ விகூர்ணிதம் கமலமேவ தத்கேவலம் விலோக்ய ததுபாஸ்ரயம் தவ தனும் துநாலோகயன் கயேஷ கமலோதரே மகதி நிஸ்ஸகாயோ ஹ்யகம் குதஸ்விதிதமம்புஜம் சமஜனீதி சிந்தாமகாத். இப்படி எல்லா திசைகள்லையும் தன் முகத்தை திருப்பி தேடி
சதுர்முகனாக ஆனாரே பிரம்மா, அவர் என்னதை பார்த்தார்? அவர் மகார்ணவம், அதாவது மிகப்பெரிய சமுத்திரம், அந்த பெரிய பிரளய கடல், அதை பார்க்குறார். அதில் அசைந்து கொண்டிருக்கும் ஒரு தாமரை, அந்த ஒரே ஒரு தாமரை மட்டும்தான். அந்த தாமரை ஒன்றைத்தான் அவர் பார்க்குறார். ஆனால் போன தசகத்திலே பட்டதிரி நமக்கு என்ன சொன்னார்? ஜலகர்ப்ப சாயின், அந்த பிரளயக்கடலுக்கு உள்ள பகவான் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கிறார். ஆனால் பிரம்மாவால் தாமரை மட்டும்தான் வெளியில் வந்திருக்கு, அதை மட்டும்தான் பார்க்க முடியுது. அதனால் அந்த தாமரைக்கு ஆதாரமாயிருந்த பகவானோட திருமேனியை பிரம்மாவால் பார்க்க முடியல. இந்த மிகப்பெரிய தாமரை இருக்குது, இந்த பெரிய கடல் இருக்குது, இந்த பெரிய தாமரையில் தன்னந்தனியாக நான் வேறு யாருமே இல்லாமல் உட்காண்டிருக்கேனே, நான் யார்? எங்கேருந்து இந்த தாமரை தோன்றியது? அப்படின்னு ரொம்ப ஆழமாக சிந்திக்க தொடங்கினார்.